ஒரு மனித உடல், ஒரு ஆட்டின் தலை, இருளில் பிரகாசிக்கும் கண்கள், நல்லதும் கெட்டதும் ஒன்றாக கலந்த ஒரு உருவம். இந்த உருவம் யார் தெரியுமா? சிலர் இதை சாத்தான் என்று சொல்கிறார்கள். சிலர் இது ஒரு பழமையான ரகசிய கடவுள் என்று நம்புகிறார்கள். ஆனா உண்மை என்ன? இது உண்மையிலே இருந்ததா, இல்ல உலகையே ஏமாற்றிய ஒரு பெரிய மர்மமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாஃபோமெட்டின் உண்மையான கதை. மத்திய யுக காலத்தில் ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் கட்டுப்பாட்டுடன் இயங்கிய ரகசியமான மதக்குழு அமைப்பு இருந்தது. அவர்களின் பெயர்தான் நைட்ஸ் டெம்ப்ளார். இந்த குழு சுமார் 1119ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. அதன் முக்கிய நோக்கம் ஜெருசலம் நோக்கி பயணம் செய்த கிறிஸ்தவ யாத்திரிகர்களை பாதுகாப்பது. அந்த காலத்தில் ஹோலி லேண்ட் மிகவும் ஆபத்தான பகுதியாக இருந்தது. அது ஏன் என்பது நம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். ஜெருசலேம் என்பது ஒரு மதத்தை சார்ந்த பகுதி அல்ல, 3 மதங்களுக்கும் முக்கியமான வணக்க ஸ்தலமாக காணப்பட்டது. இதனாலேயே கொள்ளையர்கள், போர்கள், அரசியல் மோதல்கள் நிறைந்து காணப்பட்டது. இந்த நைட்ஸ் டெம்ப்ளர் ஒரு மதக்குழு மாத்திரமல்ல, ஒரு பாதுகாப்பு படை என்றே கூறலாம். எருசலேமை நோக்கி செல்லும் கிறிஸ்தவ யாத்திரிகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதே அவர்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது. ஆன்மீக பாதையில் மக்களுக்கு பாதுகாப்பு அளித்து வழிநடத்திய இந்த குழு மிகவும் ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள். தினமும் ஜெபம், போர் பயிற்சி, கட்டுப்பாடு மற்றும் வாவ் ஆஃப் பாவர்ட்டி எனும் ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்ததோடு திருமண வாழ்க்கையை துறந்து பிரம்மச்சாரியாக இருந்தார்கள். ஆனால் காலப்போக்கில் படிப்படியாக மிகவும் செல்வாக்குமிக்க குழுவாக மாற ஆரம்பித்தார்கள். குறிப்பாக பேங்கிங் சிஸ்டம் முறைமைகளையும் உருவாக்கி அரசர்களுக்கும் கூட பணம் கடன் கொடுக்கும் சக்தி வாய்ந்த நபர்களாக மாறினார்கள். எங்கிருந்து இவர்களுக்கு பண வரவு அதிகரித்தது என்று கேட்டால், குறிப்பாக இவர்கள் மதம் சார்ந்த யாத்திரிகளை பாதுகாப்பாக வழிநடத்தும் பணியில் ஈடுபட்டதனால் அரசர்கள் அவர்களுக்கு நன்கொடையாக பல இடங்களை வழங்கினார்கள். ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பொக்கிஷங்கள், நிலங்கள், சொத்துக்கள் என்பன அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. ஆனால் அளவுக்கு மீறிய செல்வம் ஆபத்தாக மாறும் என்று அவர்கள் ஒருபோதும் எண்ணியிருக்கவில்லை. இவர்கள் பல அரசர்களுக்கு கடன் வழங்கியிருந்தார்கள். அதில் பிரான்ஸ் நாட்டு மன்னன் 4ஆம் பிலிப்பும் ஒருவர். வேண்டிய கடனை திருப்பிக் கொடுக்க முடியாமல் இருந்த பிலிப் அவர்களுக்கு எதிராக ஒரு திட்டம் தீட்டுகிறார். அத்தோடு அளவுக்கு மீறிய செல்வம் அவர்களிடம் இருந்ததால் பின்னாட்களில் அதிகாரம் அவர்களின் கையில் சென்று விடுமோ என்ற பயம் ஏனைய மன்னர்களுக்கும் எழ ஆரம்பித்தது. இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு 1307ஆம் ஆண்டு பிரான்ஸ் மன்னன் 4ஆம் பிலிப் நைட்ஸ் டெம்ப்ளார் மீது திடீர் தாக்குதலை நடத்தினார். இதற்காக அவர் முன்வைத்த காரணம் மிகவும் மர்மமாக இருந்தது. இந்த குழு மத அமைப்பு என்று கூறி மறைவில் பாஃபோமேட் எனும் சாத்தானை வழிபடுகின்றது என்றும், அந்த சாத்தான் பார்ப்பதற்கு ஆட்டின் தலை, மனித உடல், சில சமயம் இருபாலின அடையாளங்களுடன் காணப்படும். அவ்வாறான சாத்தானுக்கு இரகசிய வழிபாடுகள் செய்கின்றார்கள் என்று கூறப்பட்டது. இவ்வாறு குற்றம் சுமத்தி கைது செய்யப்பட்ட நைட்ஸ் டெம்ப்ளார் குழு கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அந்த காலத்தில் கன்ஃபெஷன்ஸ் சட்டம் காணப்பட்டது. அதாவது சித்திரவதையின் மூலம் ஒப்புக்கொண்டாலும் அதை வாக்கு மூலமாக எடுத்து அதற்கான தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. இந்த கடுமையான சட்டத்தின் காரணமாக பிரான்ஸ் முழுவதும் நைட்ஸ் டெம்ப்ளார் உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அங்கு அவர்களுக்கு கடுமையான சித்திரவதைகள் செய்யப்பட்டதன் காரணமாக பலர் உயிரிழந்தார்கள். அதைத் தொடர்ந்து 1312இல் போப் அந்த அமைப்பை அதிகாரப்பூர்வமாக கலைத்தார். பின்னர் 1314 அந்த குழுவின் தலைவர் ஜாக் டெ மோலே உயிருடன் எரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். உண்மையை சொன்னால் அத்தோடு இந்த குழு முற்றாக மறைந்தே போனது. இவை அனைத்தும் நடைபெற்று பல ஆண்டுகள் கழித்து 1800களில் ஒரு முக்கியமான மாற்றம் நடந்தது. முன்பு சித்திரவதைகள், குற்றச்சாட்டுகள் மற்றும் மர்ம கதைகளிலிருந்து உருவான பாஃபோமெட் என்ற பெயர் மீண்டும் புதிய அர்த்தத்துடன் உயிர் பெறுகிறது. அந்த மாற்றத்தை உருவாக்கியவர்தான் எலிஃபஸ் லேவி. இவர் ஒரு சாதாரண ஓவியர் அல்ல, தத்துவஞானி, பிலாசபர், ஆக்கல்ட் ஆராய்ச்சியாளர் மற்றும் சின்னங்களின் அர்த்தத்தை ஆழமாக புரிந்த நபர். இவரே வார்த்தைகளால் சொல்லப்பட்ட பாஃபோமெட் எனும் மர்ம உருவத்திற்கு உருவம் கொடுக்கிறார். இவர் வரைந்த ஓவியத்தில் ஆழமான அர்த்தங்கள் உள்ளடங்கியிருந்தது. பழங்கால கலாச்சாரங்கள், இயற்கை சக்திகள் என்பவற்றை குறிக்கும் வகையில் அந்த உருவத்திற்கு ஆட்டின் தலையும், அறிவு, சிந்தனை, மனிதரின் வளர்ச்சி ஆகியவற்றை குறிக்கும் முகமாக மனிதனின் உடலும் வரையப்பட்டிருந்தது. அதுபோல் அந்த ஓவியத்தில் இருந்த உருவத்தின் கை மேல் நோக்கி காணப்பட்டது. இது ஒரு முக்கியமான தத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. மேலே இருப்பது போல கீழேயும் இருக்கிறது.
ஆஸ் above so below, அதாவது பிரபஞ்சமும் மனித வாழ்க்கையும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை என்பதை குறிப்பதற்காகவே இவ்வாறாக வரையப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து இந்த உருவம் ஆணின் தன்மைகளையும் பெண்ணின் தன்மைகளையும் குறிக்கும் வண்ணம் வரையப்பட்டிருந்தது. இது இருபாலினருக்கும் இடையிலான சமத்துவத்தை எடுத்துக் காட்டுகின்றது. அதைத் தொடர்ந்து தீ, இயற்கை, அறிவு, ஆன்மீக உயர்வு என்பவற்றை எடுத்துக்காட்டும் முகமாக வரையப்பட்டிருந்த பல சின்னங்கள் பலரை குழப்பத்திற்கு உள்ளாக்கியது. அதிலும் பொதுவாக ஒரு நட்சத்திர குறியீடு இருந்தது. அதை பார்த்த எல்லோரும் இது யூதர்கள் பயன்படுத்தும் நட்சத்திரம் என்று தவறாக எண்ணினார்கள். உண்மையில் அது ஒரு பென்டகிராம். விரிவாக கூறினால் 5 முனை நட்சத்திரம். இது பழமையான சின்னம். பொதுவாக இயற்கை அம்சங்களான பூமி, நீர், காற்று, நெருப்பு மற்றும் ஆத்மா என்பவற்றை குறிக்கின்றது. இது பழங்காலத்தில் பாதுகாப்பு சின்னமாக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் யூத மதத்தில் பயன்படுத்தப்படும் நட்சத்திரம் 2 முக்கோணங்களை இணைத்து உருவான புனித சின்னம். அது ஒரு ஹெக்ஸாகிராம். 6 முனைகளை கொண்ட நட்சத்திரம். அதை ஸ்டார் ஆஃப் டேவிட் என்று அழைப்பார்கள். இரு நட்சத்திரங்களுக்கும் எந்த விதமான தொடர்புகளும் இல்லை. அவர் இவ்வாறான படத்தை வரைந்ததற்கு ஒரு முக்கிய காரணமே உலகத்தின் சமநிலையை ஒரு எளிய ஓவியத்தில் மக்களுக்கு புரியும் வண்ணம் எடுத்துக் காட்டுவதற்கு மாத்திரமே. இந்த பூமியில் இருக்கும் எல்லாவற்றிற்கும் 2 பக்கங்கள் இருக்கிறது. அதாவது நல்லது என்று எடுத்துக்கொண்டால் கெட்டது ஒன்று கட்டாயம் இருக்கும். ஒளி என்றால் இருள் இருக்கும். ஆண் என்றால் பெண் என்பவளும் இருப்பாள். ஆன்மீகம் இருந்தால் உடல் ஆசைகளும் இருக்கும். இவற்றை பிரிக்க முடியாது. இரண்டும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை எனும் தத்துவத்தை எடுத்துக்காட்டவே லேவி ஒரு ஓவியத்தை வரைந்தார். ஆனால் இது பலரால் பேசும் பொருளாக மாறும் என்று அவர் கூட நினைத்திருக்க வாய்ப்பில்லை. மத்தியயுக காலத்தின் இருண்ட பின்னணியில் பாஃபோமேட் என்ற பெயர் எப்படி உருவானது என்று யாராலும் உறுதியாக சொல்ல முடியாத ஒரு மர்மமாகவே இருந்து வருகிறது. அந்த காலத்தில் ஐரோப்பா முழுவதும் மத போர்களும் தவறான புரிதல்களும் பரவியிருந்தன. அப்போது இஸ்லாமிய உலகத்தையும் அதன் நம்பிக்கைகளையும் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் இருந்த சில ஐரோப்பியர்கள் முகமது அவர்களின் பெயரை மஹோமெட் என்று மாற்றி பயன்படுத்தினார்கள். காலப்போக்கில் இந்த மஹோமெட் என்ற சொல் மாறி பாஃபோமெட் ஆகியிருக்கலாம் என்று சில வரலாற்றாளர்கள் கருதுகிறார்கள். இதன் மூலம் நைட்ஸ் டெம்ப்ளார் என்ற குழு எதிரி மதத்தை இரகசியமாக பின்பற்றுகிறார்கள் என்று குற்றம் சாட்டி மக்களின் பயத்தையும் சந்தேகத்தையும் தூண்டிவிட முயற்சி செய்திருக்கலாம் என்று ஒரு புறம் கூறப்பட்டது. அதே நேரத்தில் மற்றொரு கோணத்தில் பார்த்தால் இது ஒரு மறைமுக குறியீட்டு சொல்லாக இருந்திருக்கலாம் என்ற கருத்தும் இருந்தது. சில அறிஞர்கள் பாஃபோமேட் என்பது கிரேக்க மொழியின் பாஃபி மற்றும் மெட்டிஸ் என்ற சொற்களின் சேர்க்கை என்று கூறுகிறார்கள். அதாவது ஞானத்தில் மூழ்குதல் என்ற ஆழமான தத்துவத்தை குறிக்கும் சொல்லாக இது இருந்திருக்கலாம். இதனால் நைட்ஸ் டெம்ப்ளார் போன்ற குழுக்கள் சாதாரண போர் வீரர்கள் அல்ல. அவர்கள் ஒரு இரகசிய அறிவை கற்றவர்கள் என்ற ஒரு மர்மமான எண்ணமும் உருவாகிறது. ஆனால் இந்த எல்லா கதைகளையும் விட அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு கசப்பான உண்மை இருக்கிறது. அது என்னவென்றால், அந்த காலத்தில் நைட்ஸ் டெம்ப்ளார் உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்ட போது அவர்கள் மீது கடுமையான சித்திரவதைகள் நடத்தப்பட்டது. அந்த வதையின் வலி தாங்க முடியாமல் அவர்கள் தங்களுக்கு தெரியாத விஷயங்களையும் ஒப்புக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருந்தார்கள். அந்த நேரத்தில் பாஃபோமேட் என்ற பெயர் அவர்களிடம் இருந்து வந்திருக்கலாம். அது உண்மையில் இருந்த ஒரு விஷயம் அல்ல. வலியால், பயத்தால் அல்லது கேள்விகளை தவறாக புரிந்து கொண்டதால் உருவான ஒரு சிதைந்த சொல்லாக கூட இருக்கலாம் என்பது பலரின் கருத்தாக இருக்கின்றது. பாஃபோமேட் என்பது ஒரு தெளிவான ஆரம்பம் கொண்ட பெயர் அல்ல. அது தவறான புரிதல்கள், மொழி மாற்றங்கள், அரசியல் சதி மற்றும் மனித வலியின் நடுவில் உருவான ஒரு மர்மமான நிழல் என்றுதான் இன்று பலர் நம்புகிறார்கள். பாஃபோமேட் உண்மையிலேயே ஒரு தீய சக்தியா, அல்லது மனிதர்களின் பயம், அரசியல் சதி மற்றும் தவறான புரிதல்கள் சேர்ந்து உருவாக்கிய ஒரு சின்னமா? வரலாற்றை பார்த்தால் இது ஒரு கடவுளோ ஒரு உண்மையான ஆவியோ இல்லை. காலப்போக்கில் சிலருக்கு இது டெவில் போல தோன்றியது. மற்றவர்களுக்கு இது ஒரு டீப் பிலாசாபிக்கல் சிம்பிள், வாழ்க்கையின் சமநிலையை காட்டும் ஒரு உருவம். உங்க கருத்தை கீழே காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட மர்மமான உண்மைகள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி.